பிரைசலார் கத்தரிக்க துதிகம் நோய் உண்டாவதாக. இன்றைய நாளில் ஒரு அருமையான பாடலை பாடி நாம் துதிப்போம். இன்றைய நாளில் கத்தரின் மகிமைப்படுத்தும் விதமாக ஒரு பாடலை பாடுவோம். கர்த்தர் அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அதை நாம் பாடுவோமா? அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்புமானவர். மகிமையானவர், மீட்புமானவர். அவரே சூயேசு ஏசு, அவரே சூயேசு. சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேல. சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேல. இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர், இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர், என்னுடையவர் என் ஆத்மநேசரே, என்னுடையவர் என் ஆத்மநேசரே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்புமானவர். மகிமையானவர், மீட்புமானவர். அவரே ஏசு. கண்மலையும் கோட்டையும் துணையுமானார், ஆற்றி தேற்றி காத்திடும் தாயுமானவர். கண்மலையும் கோட்டையும் துணையுமானவர், ஆற்றி தேற்றி காத்திடும் தாயுமானவர். என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா, என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா. என்னுடையவர் என் நேச கர்த்தரே, என்னுடையவர் என் நேச கர்த்தரே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்புமானவர். மகிமையானவர், மீட்புமானவர். அவரே ஏசு. கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே நேசர் ரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே நேசர் ரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். பாசத்தின் எல்லைத்தான் இயேசு ராஜா, பாசத்தின் எல்லைத்தான் இயேசு ராஜா. என்னுடையவர் என் அன்பு ரட்சகர், என்னுடையவர் என் அன்பு ரட்சகர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்புமானவர். மகிமையானவர், மீட்புமானவர். அவரே ஏசு. அவரே ஏசு. Praise the Lord. Praise the Lord. கர்த்தருக்கு துதிகள் உண்டாவதாக. இன்றைய நாளில் கூட கர்த்தரின் வார்த்தை நாம் எதை பற்றி பேசுவோம் என்றால், கர்த்தர் நம்மளை இம்மட்டுமாக இன்று வரையில் ஒவ்வொரு நாளும் காண செய்து நம்மளை பாதுகாத்து வருகிறார் இல்லையா? ஸோ நாம் அவருக்கு எப்படி பிரபலம் இருக்க வேண்டும், எப்படி அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும், நம்மோடு அவர் எப்படியெல்லாம் இருந்து கொண்டு நம்மளை பாதுகாத்து வருகிறார், அதை குறித்து நாம் பார்ப்போம். அதற்கு ஆதாரமாக கர்த்தர் கொடுத்த ஒரு தலைப்பு தான்
நானே வழியும் சத்தியமும். யாருங்க? நானே வழியும் சத்தியமும் ஜீவனும். பாருங்க, வசனம் சொல்கிறது, கர்த்தர் சொன்ன வார்த்தை, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தை. இந்த நாளில் கூட அவரே வழி, சத்தியம், ஜீவன். ஸோ நாம் அவர் வழியில் போவோமானால், அவர் வழியில் நடப்போமானால், நாம் சத்தியத்தை காத்து அவர் வழியில் நடப்போமானால், நாம் ஜீவனாக இருப்போம், ஜீவனுள்ளமாக இருப்போம் என்பது அர்த்தம். பாருங்க, கர்த்தரே வழியும் சத்தியம் ஜீவன், இது மூன்றுமே இருக்கிறார். நம் வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்கள் நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நாளும், இல்லையா? பாருங்கள், அந்த ஒவ்வொரு நாளும் நம்மளை எப்படி போகிறோம், எப்படி வரோம், எங்கே இருக்கிறோம், என்ன செய்கிறோம், எல்லாமே மேலிருந்து கர்த்தர் நம்மளை பாதுகாத்து வருகிறார், பார்த்து கொண்டு கண்ணோக்கி கொண்டிருக்கிறார். இதற்காக நம்மை விசுவாசிக்கின்ற நம்முடைய மகனோ மகளோ தவறான பயிர் சென்று விடக்கூடாது, தவறான எந்த செயலும் செய்யக்கூடாது, எந்த ஆபத்தும் சிக்கிக்கொள்ளக்கூடாது, எந்த பிரச்சனைகளை மாட்டிக்கொள்ளக்கூடாது, அவரை பாதுகாக்க வேண்டும் என்று உறங்காமல் பாதுகாக்க வருகிறார். ஏனென்றால் நம்முடைய கர்த்தர் கைவிடாத தேவனாய் என்றென்றும் இருக்கிறார். நாம் அவரை மறந்து கைவிட்டு பல பிரச்சனைகள் சென்று உலகக்காரர்கள் சென்று கொண்டு அவரை மறந்து விடுகிறோம். இது இயற்கை நடந்து கொண்டு தான் இருக்கிறது, இல்லையா? ஆனால் நம்முடைய பிதா, நம்முடைய இயேசு கிறிஸ்து என்றுமே கைவிடாத நம்மளை உள்ளங்கையில் வைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறார். சில சமயங்களில் நம்ம நினைக்கலாம், நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் யோசிப்போம், கேட்போம், சில டைம் நடக்காமல் இருக்கும், சில டைமில் தள்ளி போகும், சில டைமில் கொஞ்சம் லேட்டாக நடக்கும், சில டைமில் நம்ம ரொம்ப முயற்சிகள் செய்து கொண்டே இருப்போம், அது தள்ளி போயிட்டே இருக்கும், நடக்காமல் இருக்கும், இவ்வளோ முயற்சி தோல்வியிலே முடியும். இப்போ நிறைய விஷயங்கள் நம்ம கேட்போம், இல்லையா? நம்ம ஜெபம் செய்வோம், கேட்போம், ஆனால் அதுக்கு பதிலே கிடைக்காது. ஆனால் இதற்கெல்லாம் ஒரு காரணத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அது என்னவென்றால், நாம் கேட்போம், கேட்பது நம் கடமை, கொடுப்பது அவர் கடமை, இல்லையா? எப்படி கொடுப்பார் என்றால், நம்மை போல் அவசரப்பட்டு கேட்டு அவசரப்பட்டு கொடுப்பதில்லை. நம் வாழ்க்கையில் நாம் எப்படிப்படலாம் இருக்க வேண்டும், எப்படி நாம் இருந்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை கர்த்தர் காண்பிக்கிறார். எப்படி இருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும்? முதலாவதாக அவருடைய ராஜ்யத்தை அவர் நீதியும் தேட வேண்டும். வசனம் சொல்கிறது, மத்தேயு, தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் முதலாவதாக தேடணும். அதுதான் வசனம். முதல்ல அவரை தேடணும், அவர் சத்தியத்தை பின்பற்றணும், அவர் நீதியை பின்பற்றணும், அவர் வழியை அறிந்து அது பின் நடக்க வேண்டும். அவர் வழியே சத்தியம்தான். சத்தியம் என்பது வேத வாக்கியம். அந்த வாக்கியத்தின் பின்பற்றி நடப்போமானால் நம் வாழ்க்கை ஜீவனுள்ளதாக இருக்கும். நாம் கேட்பது அன்று கிடைக்கும். நம்மளை தகுதிப்படுத்துவதே அந்த வசனம் தான். நிறைய தடவை சொல்லியிருப்பேன், எடுத்த உடனே 1லேருந்து 10க்கு போக முடியாது, 10லேருந்து 100க்கு போக முடியாது. 1 2 3 4 5 6 7 8 9 10 இத்தனை ஸ்டெப்ஸு தானா தான் 10 போக முடியும், இல்லையா? அதே போல் தான் நம்ம வாழ்க்கையில் கூட ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்மளை தகுதிப்படுத்தி உருவாக்கி கொண்டிருக்கிறார். பாருங்கள், சிற்பி இருக்கிறார். சிற்பினா யார் தெரியும், இல்லையா? சிலை வடிப்பவர். ஒரு கல் தான், சாதாரண ஒரு கல் தான் அவர்கிட்ட இருக்கும். அந்த கல்லை நல்லா அடித்து உடைச்சி, புளியால் அடித்து உடைச்சி, அதை சரி பண்ணி எப்படியோ பண்ணி கடைசியில் ஒரு அழகான சிலையை உருவாக்குகிறார். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய கர்த்தர் நம்மளை உருவாக்கி கொண்டிருக்கிறார். எப்படி தெரியுமா? எப்படி அந்த கல்லை அடிக்க அதை ஷேப் மாறிட்டே வரும். நார்மல் கல்லாக இருக்கும், அப்புறம் கொஞ்சம் வேறு மாதிரி போகும், கொஞ்சம் வேறு மாதிரி வரும், கடைசியில் ஒரு அழகான ஒரு சிலையாக மாறும், சிற்பமாக மாறும். அதே போல் நம் வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாமே வந்து போகும். எத்தனையோ சகிப்புகள் நாம் சகித்து கொண்டே இருப்போம், நிறைய போராட்டங்கள் நடக்கும், நிறைய அழுது கொண்டே இருப்போம். இதுக்கு விடுதலே இல்லையா அப்படின்னு நம்ம இயங்கிக் கொண்டே இருப்போம், நிறைய புலம்பிக் கொண்டே இருப்போம், ஜெபித்து கொண்டே இருப்போம். ஆனாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் நம்மளை உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்ற அர்த்தம். அடிக்கின்ற ஒவ்வொரு அடிகளும், போராட்டங்களும் நம்மளை உருவாக்குவதற்காக தான்.
நம்மளை உயர்த்துவதற்காக தான். இந்த போராட்டங்கள் அனைத்துமே ஒரு நாள் நம்மளை உயர்த்துவதற்காக தான். அப்படிப்பட்டது நம்முடைய ஆண்டவர். எடுத்தவொடனே ஒரு விஷயம் நமக்கு கிடச்சிச்சின்னா நம்ம ஆண்டவரை தேட மாட்டோம். அது மகிமை கண்டிப்பாக தெரியாது. வசனமாக நமக்கு புரியாது. பைபிள் வசனம் படிக்கிறோம், நடந்துச்சுன்னா வசனத்தையே மறந்துடுவோம். ஏசப்பா நீங்கள் கேட்குறீங்க, வசனம் படிக்கிறீங்க, அடுத்த நாளே கிடச்சிச்சுன்னு வச்சுங்களேன், பைபிள் அர்த்தம் உங்களுக்கு புரியாமல் போயிடும். நிறைய பேர் அப்படி தான் இன்றைக்கு எத்தனையோ விஷயங்கள் கேட்பாங்க, டக்குன்னு கிடச்சிடும். கடைசியில் ஆண்டவரை மறந்துட்டு கிடைச்சதை நோக்கி பயணித்து கொண்டிருப்பார்கள். ஆனால் உண்மையாக நேசிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் அந்த விஷயத்தை கிடைக்க வேண்டும் என்றால் அவருக்காக காத்திருக்க வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும், அவரை உயர்த்த வேண்டும், அவர் ஞானத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அவர் ஞானம் என்பது வசனம், பைபிள் வசனம். இந்த பைபிளோட வசனத்தை நாம் கண்டிப்பாக அறிந்து கொண்டு அதன்படி நடக்க வேண்டும். நம்ம நடக்கத்தான் நம்மளை தயார்படுத்திக் கொள்வது. எப்படி சிற்பியை ஒளியில் அடித்து 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 அதை அழகாக உருவாக்கணும், அதே போல தான் நம் வசனத்தை படித்து அறிந்து கொண்டு போராட்டங்கள் மத்தியிலே வாழ்ந்து அதை எதிர்கொண்டு அதை சமாளித்து நமக்குன்னு ஒரு தகுதியை உருவாக்குறது இல்லையா? அப்படி தகுதியை உருவாக்கும் போது தான் நம்ம வாழ்க்கையின் அர்த்தம் புரியும். நம் வாழ்க்கையை ஜெயிக்க வைப்பார், உயர்த்த வைப்பார். எப்படி? வசனத்தின் மூலமாக நம்மளை தகுதிப்படுத்துவார். நம் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் அதை சமாளிக்கின்ற திறமை நமக்குள்ளே கொண்டு வருவார். எது பிரச்சனை வருதுன்னா உடனே உட்காந்து மனம் முறைந்து அழுது புலம்பி தற்கொலையில் ஈடுபட்டு மரணம் அடைவதெல்லாம் இந்த காலம் சர்வசாதாரணமாக இருக்குது இல்லையா? ஆனால் அதையெல்லாம் தாண்டி நம்முடைய ஆண்டவர் எந்த தோல்வி வந்தாலும் உடனே ஜெபம் செய்யுங்க, வசனத்தை இது படிங்க, அதுக்கு பதில் உங்களுக்கு கிடைக்கும். எனக்கு ஒவ்வொரு நாளும் இந்த வருஷம் முழுவதும் பார்த்திங்கன்னா வசனம் வந்து கொண்டே இருக்கிறது. பராக்கிரமசாலியே கர்த்தரோடு இருக்கிற இந்த வசனம் எனக்கு முதலாவதாக 1ஆம் தேதி எனக்கு வாக்குத்த வசனமாக வந்தது. அந்த வசனத்தின்படியே எனக்கு ஒவ்வொரு வசனமும் அப்படிப்பட்டதாக வந்து கொண்டிருக்கிறது. இப்போது சமீபத்தில் கூட ஒரு வசனம் வந்தது என்னுடைய பிறந்தநாளுக்கு. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், இஸ்ரவேலை பயப்படாத, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், நீ தீங்கை காண மாட்டேன் என்ற வசனம். இதுவும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். இன்னொரு வசனத்தில் படிக்கும்போது கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், நீ பயப்படாதே. இப்படி ஒவ்வொரு டைமும் வந்து என்ன அர்த்தத்தை குறிக்கிறதுனா கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்ற அர்த்தத்தை தான் குறிக்கிறது. பாருங்க, எந்த சுச்சுவேஷன் இருந்தாலும் அன்றைக்கி கொடுத்த அந்த வசனம் வந்து தொடர்ந்து என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணித்துலையும் ஒரு நேரம் நாம் வந்து அது உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி நம்ம உணர்ந்து கொண்டு மறந்து விட்டால் கூட நம்ம எப்போவாவது வசனத்தை படிக்கும் போதோ எப்போவாவது நம்ம இந்த மொபைலில் கூட அந்த வசனத்தை தேடி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த வசனம் கண்ணில் வரும். அது எப்படி தெரியுமா? கர்த்தரோடு இருக்கிறார் என்று சொல்வதற்கு ஆதாரம் அது. நம்மளை கர்த்தர் அறிந்து கொண்டிருக்கிறார், அதை நீ தெரிந்து கொள் என்பது கர்த்தரை நமக்கு காட்டி கொடுக்கின்ற வசனம். நாம் அதை புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். நான் அப்படி தான் புரிஞ்சு கர்த்தர் எப்போ என்னோட இருக்கிற வசனம் வந்துகிட்டே இருக்கேன்னா கர்த்தர் உங்க கூட தான் இருக்கார். நீ எதை குறித்து கவலைப்பட தேவையில்லை, நான் எதை குறித்து கவலைப்பட தேவையில்லை. எவ்வளோ கஷ்டங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் மத்தியிலே நான் வாழ்ந்து வந்தாலும் கர்த்தர் என்னோட இருப்பதால் நான் எதை குறித்தும் பயப்படவோ கலங்கவோ துக்கப்படவோ வருத்தப்படவோ எப்போவுமே இருந்தது கிடையாது. ஏனென்றால் கர்த்தரோடு இருக்கிறதால் நான் மகிமையாக சந்தோஷமாக எப்பவுமே இருப்பேன். அப்படி நாம் இருக்கும் போதோ நம் மனமும் உள்ளமும் தகுதிப்படுத்தும் போதோ நம் வாழ்க்கையில் கேட்ட எல்லா நன்மைகளும் கர்த்தர் கொடுப்பார். என் வாழ்க்கையில் மட்டும் இல்லை, உங்கள் வாழ்க்கையிலும் எத்தனையோ பிரச்சனைகள் சோர்ந்து போய் இடிந்து போய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்களா, நீங்கள் வந்து வெளியே வாங்க. உங்கள் வாழ்க்கை உயரத்தில் கொண்டு சென்று சேர்க்கப்படும். நீங்கள் வல்லமையாக ஜெபிக்கும் போதோ துதிக்கும் போதோ பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இறங்கி உங்களுக்கு பெரிய எழுப்புதலை கொடுத்து உங்கள் வாழ்க்கையை மகிமையாய் உயர்த்துவார். இது நிச்சயம் உங்கள் நாட்கள் நடக்கும். ஒரு வீடியோ ஒன்று பார்த்த சமீபத்தில், அந்த வீடியோ நீங்களும் பாருங்கள். கர்த்தர் எப்படியெல்லாம் நம்மளை பாதுகாத்து நடத்துகிறார் என்பதை குறித்து நான் உங்களுக்கு தெரியும். ஒரு ஷார்ட் வீடியோ தான், ஒரு சகோதரர் அவர்கள் நடித்துள்ளார். அதை நான் அந்த ரீல்ஸ் மூலியமாக பார்த்து அதை நீங்களும் பாருங்கள். அப்போது உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் புரியும். நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தே, நான் குனிந்த இடத்திலே எந்த தலையை உயர்த்தினே. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தே, நான் குனிந்த இடத்திலே எந்த தலையை உயர்த்தினே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை
நேச நீரே. அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. பாருங்கள், அவர் வாழ்க்கையில் எத்தனை சுச்சுவேஷன்கள், தடைகள் வருது, பிரச்சனைகள் வருது, போராட்டங்கள் வருது. ஆனால் மனசு அவங்க கொஞ்சம் கஷ்டப்படுறோம். ஆனால் பாருங்கள், அது எதற்காக வருது என்பதை குறித்து அந்த வீடியோவில் அந்த காட்சிகள் இருக்கும். பாருங்கள், டீ குடிக்கும்போது தீ கீழே விழுந்தது காரணம் அந்த டீயில் ஒரு பூச்சி விழுந்திருக்குது. அதே போல் எத்தனையோ அந்த சில காட்சிகள் வரும். மரம் மேலே விழுந்திருக்கும், கொஞ்சம் மிஸ் ஆகிருந்தா மரம் அதுலேருந்து பாதுகாக்கிறார். இப்படி நிறைய விஷயங்கள். இது ஒரு சிம்பிளான வீடியோ தான். நம்ம வாழ்க்கையில் எப்படிப்பட்ட விஷயங்களோ நம்ம வாழ்க்கையில் இப்படி நடந்து கொண்டு தான் இருக்குது இல்லையா? ஏன்டா அது நடக்கலை, ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு நிறைய கொஷின் மார்க் நமக்குள்ளே வரும். அதற்கெல்லாமே காரணம் உண்டு. காரணம், கர்த்தர் நம்மளை உருவாக்கி கொண்டிருக்கிறார், நம்மளை செதுக்கி கொண்டிருக்கிறார், நம்மளை கிரியேட் பண்ணி கொண்டிருக்கிறார். கிரியேஷன் என்பது எப்படி தெரியுங்களா? ஒவ்வொன்றா அணுவாக நம்ம கிரியேட் பண்ணிடுவார். ஏனென்றால் அவர் அழகானவர், அருமையானவர், இனிமையானவராக நம்ம பாடினோம் இல்லையா? அப்படித்தான் நம்மளையும் உருவாக்குவார். நம்ம அழகாக, அருமையாக, இனிமையாக நம்மளை உருவாக்கி நம்மளை உயர்த்துவார். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட போராட்டங்கள் வந்து கொண்டு இருக்கிறது, நமக்கு எதுவுமே கிடைக்கல என்று ஏங்கி பின்மாற்றம் நோக்கி சென்று விடாதீர்கள். கர்த்தரை நோக்கி முன்னே சென்று வாருங்கள். நாம் ஜெபிக்கத்தான் சாத்தான் நிறைய வேலை செய்வானோ. எதற்காக தெரியுமா? நான் ஜெபிக்கக்கூடாது, ஜெபிச்சு ஆண்டவரோடு சேர்ந்தால் சாத்தானுக்கு வேலையே கிடையாது, ஓடி போயிடுவான். அதற்கு தடையாக நிறைய விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். ஜெபிக்கக்கூடாதுன்னு நிறைய தூக்கத்தை கொடுப்பான், நிறைய அசதி கொடுப்பான், நிறைய சோர்வை கொடுப்பான், கேட்ட உடனே கிடைக்காது. அப்படிப்பட்ட பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டே இருப்பான். ஆனால் அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் நீங்கள் ஆண்டவரிடம் சென்று ஜெபிக்க வேண்டும். நாம் ஜெபிக்க தான் நம் வாழ்க்கை மாற்றத்தை கொடுப்பார். ஜெபிக்கின்ற வல்லமை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் எப்படி ஜெபிக்கிறீர்களோ அப்படி தான் உங்கள் வாழ்க்கையே மாறும். நீங்கள் எப்படி வசனத்தை வாசிக்கிறீர்களோ அதன்படி உங்கள் வாழ்க்கை மாறும். அவர் கொடுத்த இந்த வழியும், இந்த சத்தியமும், இந்த வசனம் பைபிளில் இருக்குது. நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கும் போதோ வல்லமையாக கர்த்தர் உங்களுக்குள்ளே எழும்பி நீங்கள் பிரகாசம் அடைவீர்கள். கர்த்தர் சொல்கிறார், நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன்னா யார்? மேய்ப்பன் என்றால் பாதுகாப்பவர்னு அர்த்தம். நல்ல மேய்ப்பன் என்றால் எப்படிப்பட்ட பாதுகாப்பு எனக்கு கொடுப்பார். உலகின் ஒரே ஒரு நல்ல மேய்ப்பன்னா அது இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவரால் மட்டுமே நன்மையானதை கொடுக்க முடியும். அதுதான் நல்ல மேய்ப்பன். நம்மளை பாதுகாக்க முடியும். 100% கேரண்டி. மனுஷன் நம்பதை பார்க்கும் கர்த்தரின் பேரில் பட்டதாக இரு என்ற வசனம் சொல்கிறது. நீங்கள் மனுஷனை தேடி அலைஞ்சு பின்னாடி போயிட்டு நிறைய பிரச்சனைகளை சந்தித்து விட்டு கடைசியாக வராதில்லை. மனுஷன் நம்புவதற்கு முன்னாடி நீங்கள் ஆண்டவரை தேடுங்க, அவரை மதிங்க, அவரை நிறைங்க, அவரை விசுவாசிங்க. கர்த்தர் உன்னோடு இருந்து உங்கள் தலையை உயர்த்துவார். வசனத்தை படிக்கிறேன். யோசுவா 1:5. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல் உன்னோடே இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பாருங்கள், இது அருமையான வசனம். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. எப்படி மோசையோடு இருந்து அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்தாரோ, கடலை 2ஆக பிளந்தாரோ, இந்த இஸ்ரேல் மக்களை காப்பாற்றினாரோ, அதே போல் நம்ம வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் போராட்டங்கள் இருந்தாலும் நம்மளை காத்து கர்த்தர் நம்மோடு இருப்பார். அதான் வசனம். அவர் கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அதனால் நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். நடப்பது நன்றாகவே நடக்கும். அது ஒரு நாள் நிச்சயம் நமக்கு கர்த்தர் கொடுப்பார். அடிக்கடி வசனம் நான் படித்து கொண்டே இருப்பேன். கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொன்னோம் இல்லையா? அதே போல் பொறுமையாக இரு, கர்த்தருக்கு காத்திரு, காரியங்கள் வாய்க்க செய்யணும். அடிக்கடி இந்த வசனம் எனக்கு வந்துகிட்டே இருக்கும். அப்படி தான் என்னோடய வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் வந்து கொண்டே இருந்தாலும் கூட அந்த பொறுமை எனக்குள்ளே எப்பவுமே இருக்கும். ஏனென்றால் என்றாவது ஒரு நாள் கர்த்தர் என் தலையை உயர்த்துவார் என்று. என்னை போல் உங்கள் வாழ்க்கையில் கூட அநேகர் பொறுமையாக இருக்கீங்களா? பொறுமையாக இருங்க, கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார். ஏற்ற காலம் என்று ஒன்று உங்களுக்கு வரும்போதோ அந்த காலத்திலே கர்த்தரின் கரம் உங்கள் தலையை உயர்த்தும். நீங்கள் விசுவாசிக்க, வேறு ஒன்றுமே வேணாம். விசுவாசித்தான் நீதிமான் பழைப்பான். நீதிமான்னா யார் தெரியுமா? நம்ம தான். எப்படி நீதிமானாக்கப்படுகிறோம்? கர்த்தரின் வழியில் நடப்பவர் தான் நீதிமான். சத்தியத்தை வழி நடப்பது தான் நீதிமான். அதான் கர்த்தர் சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கேன். நாம் அவர் வழியும் சத்தியத்தையும் கெட்டியாக பிடிச்சிட்டிங்கன்னா
நாம் ஜீவனை பெற்று நித்திய ஜீவனை அடைவோம். நித்திய ஜீவனம்னா அங்கே மரணம் இல்லாத ஒரு ஜீவன். கர்த்தரின் 2ஆம் வருகையிலே நாம் அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட அடையாளமாக நாம் அவரோடு இருப்போம். இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற அநேக யுத்தங்களுக்கு மத்தியில் எத்தனையோ பேர் மாண்டு போகிறாங்க. அது சிலர் காப்பாற்றப்பட்டும் போகிறாங்க. இதெல்லாம் 2ஆம் வருகையினோட அடையாளங்கள் தான். அப்படிப்பட்ட அடையாளங்கள் நம்ம எப்படி பாருங்கள், எப்படிப்பட்ட வாழ்க்கை வரும். இந்த இருக்கிற வாழ்க்கை பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லாத வாழ்க்கையாக போயிட்டுருக்கு இல்லையா? ஆனால் அந்த பக்கம் பாருங்கள், இஸ்ரேலு, ஈராக்கு, பாலஸ்தீனம், காசா, பாகிஸ்தான், காஷ்மீர், இந்த பக்கம்னா உக்ரைனு, ரஷ்யா, இப்படி ஏகப்பட்ட நாட்டில் எத்தனையோ பேர்கள் மாண்டு போனார்கள். ஒரு நிம்மதியில்லாத வாழ்க்கை வாழ்ந்து வருகிறார்கள். ஆனாலும் பாருங்கள், கர்த்தர் இம்மட்டமாக இன்று இந்த இடத்துல நம்மளை பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார் இல்லையா? அதுக்காக நன்றி சொல்லணும். எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். உலகத்தில் 1000 உபத்திரங்கள் உண்டு. ஆனாலும் கர்த்தர் நம்மளை நின்று பாதுகாத்து கொண்டிருக்கிறார். நம்மளை சுற்றி கூட பிரச்சனை இருக்க தான் செய்யும். ஆனால் கண்கள் நமக்கு தெரியாது. ஏனென்றால் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நீங்கள் விசுவாசிங்க, அறிக்கையிடுங்க, ஜெபிங்க, துதிங்க, மகிமைப்படுத்துங்க. அவர் உங்களை விட்டு என்றும் விலக மாட்டார். என்றும் கைவிடாத தேவன் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து. அவர் நம்பி விசுவாசிங்க. அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு மிக மிக அவசியமான ஒன்று. இது கிறிஸ்தவ மக்களுக்கு மட்டும் இல்லை, இது எல்லாருக்காகவும் சொல்கிறேன். ஹிந்து, கிறிஸ்டின், முஸ்லிம் யாரானா இருக்கட்டும், எல்லாருமே நீங்கள் அவரை உண்மையாக நம்பி நேசித்து அவருக்கு ஜெபிக்க வாங்க. நீங்கள் ஜெபிக்கின்ற உண்மையான ஜெபம் கர்த்தர் கேட்பார், அற்புதங்களை செய்வார். இதுவரை எங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா பிரச்சனைகளும், சோர்வுகளும், அசதிகளும், கட்டுகளும், சாத்தானின் பிடிகளும், போராட்டங்களும், நோய்களும், சுகவீனங்கள், பலவீனம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் இயேசு இடத்துல சொல்லுங்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நிச்சயமாக உங்கள் துக்கம் சந்தோஷமாக கர்த்தர் மாற்றுவார். அப்படிப்பட்ட அற்புதங்களை கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். கொடுத்த வாக்கை எப்பவுமே அவர் மீற மாட்டார். கண்டிப்பாக அவர் சொன்னதை செய்வார். சொன்னதை செய்கின்ற தேவன் வசனம் சொல்கிறது. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை அற்புதங்களில் முடியும். எப்படி அன்று இஸ்ரேல் மக்களை அந்த பெரிய போரிலிருந்து மீட்டெடுத்து காப்பாற்றி கரை சேர்த்தினாரோ, அதே போல் உங்கள் போராட்டங்களிலிருந்து மீட்டெடுத்து உங்களை கரை சேர்த்து தலையை உயர்த்துவார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பட்ட அவமானங்கள் இல்லாமல் உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் ஒரு நாள் மாறும். இன்றைக்கு அநேக வாழ்க்கையில் இந்த குடி பிரச்சனைகள் ஒரு பெரிய போராட்டமாக இருக்குது இல்லையா? பாருங்கள், எத்தனையோ பேர் குடிக்கு அடிமையாகி பிரச்சனைகள் அதில் எத்தனையோ பேர் சிக்கிக்கொண்டு வாழ்க்கையில் இழந்து கவித்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ சகோதரிகளுக்கு சொல்கிறேன், அவங்க இந்த கணவர்மாக குடித்து விட்டு எத்தனையோ பிரச்சனைகள் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். அவர் வாழ்க்கையில் விடியல் இல்லையே என்று இயங்கி கொண்டிருக்கிறார்கள். ஒன்று, நீங்கள் தொடர்ந்து ஜெபிங்க. தொடர்ந்து அவருக்காக ஜெபித்து கொண்டே இருங்க. நம்ம அவர் திட்ட தேவையில்லை, அவரை வருத்தப்படுத்த தேவையில்லை, அவர் எந்த பிரச்சனையும் பண்ண தேவையில்லை. நாம் அவர் பேரை சொல்லி ஜெபிக்கணும். நீங்கள் அப்படி ஜெபிக்க 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 அவர் வாழ்க்கை மாறும், கண்டிப்பாக மாறும். சமீபத்தில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். பாருங்கள், ஒரு விசுவாசி எப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறார், எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்கிறார் என்று சொல்லலாம். அந்த ஊழியம் எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ஊழியத்தை அந்த வீடியோ மூலமாக பார்த்தேன். நீங்கள் அதை பாருங்கள். வாழ்வை கெடுக்கும் நண்பரே, உனக்கு ஒரு நற்செய்தி சொல்ல வந்தோமே. சாராயம் குடித்து வாழ்வை கெடுக்கும் நண்பரே, உனக்கு ஒரு நற்செய்தி சொல்ல வந்தோமே. ஆனா இந்த குடிப்பழக்கம் உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்க குடும்பத்திற்கு, உங்க பிள்ளைகளுக்கு சேர்த்து பாதிப்பு. நீங்க குடிக்கிறதுனால உங்க குழந்தைகளுடைய கல்வி எதிர்காலம் பாதிக்கப்படுது. குடிப்பழக்கத்தினால அநேக குழந்தைகள் சிறு வயதிலேயே தகப்பனற்றவங்களா மாறுறாங்க. அநேக பெண்கள் இளம் வயதிலேயே விதவைகளாக்கப்படுறாங்க. தயவு செஞ்சு யாரும் குடிக்காதீங்கன்னா, இந்த குடிப்பழக்கத்திலிருந்து வெளிவர முடியலையா? இயேசுவை நோக்கி பாருங்க, இயேசு உங்களுக்கு விடுதலை தருவார். தயவு செஞ்சு யாரும் குடிக்காதீங்கன்னா மனம் திருந்துங்க. 2 கரம் கூப்பி கேட்கிறோம், இயேசு உங்களை நேசிக்கிறார். மனம் திரும்புங்க, இயேசு உங்களை நேசிக்கிறார். அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு டாஸ்மாக் கடையில் அவர் இயேசு கிறிஸ்து வார்த்தையை சொல்லி கர்த்தரின் ஊழியத்தை செய்கிறார். குடிக்காதீங்கன்னு சொல்லி. அவர் மட்டும் இல்லை, அவர் மகளும் சேர்ந்து செய்கிறார். யார் பாருங்கள், அத்தனை பேருக்கும் பாருங்கள், எத்தனையோ குடும்பங்களுக்கெல்லாம் பிள்ளைகள் இருப்பான். தன்னுடைய பிள்ளையை கூப்பிட்டு அவர் அந்த மைக்கு மூலிமா அந்த ஊழியத்தை செய்கிறார். பாருங்கள், இதெல்லாம் அவர் செய்யணும் அவசியம் இருக்கா? ஆனால் கர்த்தரினுடைய ஆணை, அவர் சொல்லுக்கு என்னங்க அந்த ஊழியத்தை அவர் செய்து வருகிறார்.
அதற்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு தைரியம் வேணும் கண்டிப்பாக. நம்மளுடைய சோஷியலில் பார்த்தீங்கன்னா, நம்ம பேசுகிற விஷயங்கள் எதுவுமே ஒரு பெரிய தைரியம் வேணும். இல்லைன்னா அது ஒரு பிரச்சனையாகவே முடிஞ்சிடும். ஆனாலும் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருப்பதால், நாம் சொல்லுகின்ற வார்த்தை நிச்சயம் மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். பாருங்க, அந்த ஊழியக்காரர் வந்து இந்த குடிக்க வரவங்க போகிறவங்களாம் கண்டுக்கிறதே இல்லை. அவர் பேசுகிற வார்த்தையில கண்டுப்பான். ஆனால் யாராவது ஒருத்தர் அவர் சொன்ன வார்த்தை, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை, அந்த வார்த்தை அந்த மகன் மீது இறங்கினார், அவன் மாற்றத்தை உருவாக்குவான். அதேபோல் உங்கள் வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட சோதனைகள் உங்களுக்குள் இருந்தால், நீங்கள் தொடர்ந்து ஜெபிங்க. உங்கள் ஊழியத்தை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. நீங்கள் ஊழியத்தை செய்ய செய்ய கர்த்தர் உங்களுக்குள் மகிமையாக இறங்கு, உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். உங்கள் கணவருக்கு விடுதலை கிடைக்கும். நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை அடுத்தவங்களுக்கு நம்ம சொல்கிற சின்ன விஷயங்கள் இருந்தால் கூட அது ஒரு ஊழியம்தான். அப்படி நம்ம சொல்லும் போதோ, விசுவாசிக்கும் போதோ, அறிக்கையிடும் போதோ நிச்சயம் செய்வார். அது எந்த வகையில் நீங்கள் அவ்விசுவாசம் என்பது இருக்கக்கூடாது. நாம் ஜெபம் செய்தோம் நடக்கவே இல்லையே, ஜெபித்து நடக்கவே இல்லையென்ற வார்த்தையே சொல்லக்கூடாது. நாம் ஜெபிச்சிருக்கிறோம், கண்டிப்பாக கர்த்தர் ஒரு நாள் அற்புதங்களை செய்வார், விடுதலை கொடுப்பார், நம்ம விசுவாசிக்கணும். அந்த விசுவாசமும் உறுதியும் நமக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அதை கண்டிப்பாக செய்ய முடியும். அது ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் காத்திருங்க, ஒரு ஏற்ற வேலை உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அது அவ்விசுவாசம் என்பதை விட்டு விலகி விசுவாசத்தில் நீங்கள் ஐக்கியப்பட்டு இருக்க வேண்டும். விசுவாசிக்கிறோம் தான் எல்லாம் கூடும். நீங்கள் விசுவாசிக்கிற ஜெபிக்கின்ற ஜெபம் நிச்சயமாக உங்கள் தலையை உயர்த்தும். உங்கள் விடுதலையை கர்த்தர் கொடுப்பார். யார் அடிமையாக இருக்கிறார்களோ, எப்படிப்பட்டவர்கள் அடிமையாக இருக்கிறார்களோ, அவர் எப்படி இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, கர்த்தர் அவனை தூக்கி எடுப்பார். ஏனென்றால் கர்த்தர் நமக்காக ரத்தம் சிந்தி பாடுபட்டு சிலுவை உண்டு இன்று நம்ம வார்த்தையின் மூலமாக நமக்குள்ளே ஜீவித்து கொண்டிருக்கிறார். நாளை உங்களுக்காக அவர் பரிசுத்த ஆவியாய் வருவது நிச்சயம். அது நாளை என்றோ இல்லை இன்று என்றோ நான் எப்பவுமே டைம் ஃபிக்ஸ் பண்ணல. நாளை நடக்கலாம், இப்பவும் நடக்கலாம், இந்த நிமிஷம் நடக்கலாம். எப்போ வேணாலும் கர்த்தர் நமக்கு அற்புதங்களை செய்வார். நேரம் காலம் என்பது சொல்ல முடியாது. நமக்கு கொடுத்த வாக்கை கண்டிப்பாக கர்த்தர் நிறைவேற்றுவார். நீங்கள் ஜெபிங்க, தொடர்ந்து ஜெபம் செய்யுங்க. நீங்கள் ஜெபிக்கிற இடம் உங்களுக்குள்ளே வல்லமையான எழுப்புதலை ஆண்டவர் கொடுப்பார். அதன் மூலமாக நீங்கள் ஒரு எழுப்புதலை பெற்று பரிசுத்த ஆவியை உங்களுக்குள்ளே ஆண்டவர் உங்களுக்குள்ளே நித்திய ஜீவனாய் வந்து உங்களுக்குள்ளே வெளிப்பட்டு நீங்கள் ஜெபிக்கின்ற எந்த ஒரு ஜெபமாக இருந்தாலும் சரி, அது வல்லமான எழுப்புதல் உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் ஏறெடுக்கின்ற எந்த ஒரு வார்த்தையாக இருந்தாலும் சரி, அது வல்லமையான ஒரு வார்த்தையாக இருக்கும். அந்த வார்த்தை கேட்கின்ற ஒவ்வொருவரையும் தொடும். நீங்கள் விசுவாசிங்க, இந்த வார்த்தையை கேளுங்க. கர்த்தர் உங்களுக்குள்ளே பேசுவார். உங்கள் காதில் இது கேட்கும். நீங்கள் தூங்கும் போது உங்களுக்குள்ளே ஆண்டவர் பேசுவார். எப்போதான் நீங்கள் உணர்ந்திருக்கீங்களா? நீங்கள் தூங்கும்போது ஆண்டவர் உங்களுக்குள்ளே பேசுவார். நிறைய டைம் நான் உணர்வேன். ஏதோ பிரச்சனை வந்துச்சுன்னா அது எப்படி சொல்லி நான் யோசிச்சுனே இருப்பேன். சில டைமில் தூங்கும் போதோ இதை செய், இதை பண்ணாத, இது பண்ணு, இதை கேளு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்கிட்ட கேட்பார். அப்படி சொல்லும் போது தான் நான் அதை கேட்பேனே, செய்வேனே. அப்படித்தான் என்னோட ஊழியம் கூட தொடர்ந்து செய்து வருகிறேன். இன்றைக்கு எதை பற்றி பேசணும் என்பது யோசித்து கொண்டே இருந்தேன். ஒரு கிளிக்காகவே இல்லை. கடைசியில் நான் உன்னோட இருக்கேன், நானே வழியும் சத்தியம் ஜீவன், அப்படி தான் நம்ம இருக்கோம். அந்த வார்த்தையை பேசணும் தான் இந்த டாபிக் எடுத்து பேசுகிறேன். ஏனென்றால் அவர் வழியிலே அவர் சத்தியத்தில் நாம் கடந்து செல்வோமானால் நம்மோடு இருக்கின்ற எல்லா வித போராட்டங்களும் பிரச்சனைகளும் எல்லாமே விலகி ஓடப்படும், விடுதலை கிடைக்கும். எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். நம் சாபங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாக மாறும். முதலாவது கற்பனை என்ன என்றால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒருவருடன் அன்பாக இருங்க, என்னிடத்தில் அன்பாக இருக்கிற போல பிறகு அன்பாக இருங்கன்னு சொல்லி வசனம் சொல்கிறது. நான் அன்பை கொடுக்க 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 நமக்குள் இருக்கின்ற சாபங்கள் விலக்கி போடப்படும். உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சாபங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த நிமிஷம் கூட விலக்கி போடப்படும். நீங்கள் அன்பாக இருங்க, ஐக்கியமாக இருங்க, ஒற்றுமையாக இருங்க. உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக ஆண்டவர் மாற்றுவார். நம்முடைய இயேசு கிறிஸ்து எதற்காக பூமியிலே மனுஷகுமாரனாக வந்தார்? ஏனென்றால் பிதாவும் குமாரனும் பரிசுத்தாவும் அவர் தான் இல்லையா? பிதாவாக இருந்து குமாரனாக இருந்து நமக்கு வார்த்தைகளை சொல்லி இன்று பரிசுத்தாவியாக நம்மோடு இருந்து பயணித்து கொண்டிருக்கிறார் இல்லையா? எதற்காக வந்தார்? நம் நற்செய்தியை சொல்ல, நம்மளை மீட்டு எடுக்கிறது தான். அதன் மூலமாக தான் இன்று கிறிஸ்தவம் உலகம் முழுவதும் பரவி
ரட்சிப்பில் மக்களின் ரட்சிப்பில் கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. அதே போல தான் உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டால், நீங்கள் விசுவாசித்தால், அவரோடு நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், உலகத்தில் 1000 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து நீங்கள் ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிட்டீங்கன்னா அவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எப்பவுமே பெஸ்ட்டானது தான் ஆண்டவர் கொடுப்பார். நீங்கள் விசுவாசிங்க, ஜெபிங்க, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கையிலே அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக என்றென்றும் நிலைத்திருப்பார். அவர் வழியை பின்பற்றுங்க, அவர் வழியில் வாங்க, அவர் சத்தியத்தை காத்துக்கொள்ளுங்க, அதுபடி நடங்க. அப்போது நம்ம வாழ்க்கை ஒரு நித்திய ஜீவனை ஆண்டவர் கொடுப்பார். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த வசனத்தை நீங்கள் பின்பற்றி நடங்க, அவர் வழியில் நடங்க. இந்த சேனல் கூட வே டு ஜீசஸ் தான். ஏண்டா அவர் இயேசு கிறிஸ்துவின் வழி, அவர் வழியில் தான் நான் நடந்து கொண்டிருக்கிறேன். இந்த சேனல் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தைகள் கூட இயேசு கிறிஸ்து கொடுத்த வார்த்தை. அதன் மூலமாகத்தான் என்னை ஒழுப்பி என்னுடைய வார்த்தைகள் கூட இல்லை பேச வைக்கிறது கூட ஆண்டவருடைய சித்தம் தான். அவர் வார்த்தையை நான் பேசுறேனாலே அது அவர் சித்தம் தான் இல்லையா? பேசவே தெரியாத என்னை கூட உருவாக்கி இன்று பேச வைத்து கொண்டிருக்கா அவருடைய சித்தம். அவர் மகிமை தான் என்னுள் இறங்கி வார்த்தையாக பேசி கொண்டிருக்கிறது. பேசுவது நான் இல்லை, என்னுடைய ஆண்டவர் தான். அவருடைய வார்த்தைகள் நான் பேச நினைக்காது, எப்பவுமே அது என்னுடைய வார்த்தையே கிடையாது. பேசுகிற அனைத்துமே வசனத்தின் மூலமாக தான் பேசி கொண்டிருக்கிறேன். அவர் வார்த்தைகள் தான் சொல்லி கொண்டிருக்கிறேன். இதெல்லாம் ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு ஆணை, எனக்குள் உணர்த்தின ஒரு விஷயம். அதை தான் நான் ஒவ்வொரு வாரமும் பேசி வருகிறேன். மற்றவர்கள் பேசுகிறார்கள். ஏனென்றால் அவர் சொல்ல சொல்ல நாம் செய்யணும். அது அப்படி நம்ம செய்யும் போது தான் ஆண்டவர் நமக்குள் மகிமையாக இறங்குவார். உங்கள் வாழ்க்கையில் கூட ஆண்டவர் உங்களோடு பேசினார். அவர் என்ன சொன்னாலும் அதை நீங்கள் செய்யுங்க. எப்படி பேசலான்னு எதிர்பார்க்குறீங்களா? நீங்கள் ஜெபிங்க, துதிங்க, மகிமைப்படுத்துங்க, வசனத்தை வாசிங்க. அப்போது ஆண்டவர் உங்களோடு பேசுவார், உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். அவரோட நீங்கள் இருக்குமானால் உங்கள் வாழ்க்கையும் உங்களுடைய எண்ணங்களும் செயல்களும் சிந்தனைகளும் நிச்சயம் ஆசீர்வாதமாக மாறும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறவர். அவர் பின்பற்றுபவர்கள் ஒருவரும் வீழ்ந்துவிடப் போவதில்லை. அவர் பின்பற்றுபவர்கள் நிச்சயம் நிலைத்திருப்பார்கள். ஏனென்றால் கர்த்தர் நல்லவர். அவர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அந்த ருசி என்னென்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அந்த ருசியை நீங்கள் ருசி பார்த்தால் உங்கள் வாழ்க்கை பரிசுத்தமாக்கப்படும், உயர்த்தப்படும், பாதுகாக்கப்படும். நீங்கள் எங்கு போனாலும் வந்தாலும் உங்களுக்கு பாதுகாப்பு கர்த்தர் துணையாக இருப்பாராக. இந்த வார்த்தையை கர்த்தர் எனக்கு கொடுத்த நல்ல நேரத்திற்காக நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். மீண்டும் உங்களை சந்திப்பேன். இதுவரை நீங்கள் சந்தோஷமாக இருங்க, சமாதானமாக இருங்க. இயேசு கிறிஸ்துவை நேசிங்க, அன்பு செலுத்துங்க, அவரோட ஜெபிங்க. நீங்கள் கேட்ட எல்லா வித காரியங்களும் கர்த்தர் கொடுப்பாராக. இயேசு கிறிஸ்துவுக்கு மிக உண்டாவதாக. ஆமென். நாம் ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நீர் என்னோடு இருக்கிறீர் என்று விசுவாசிக்கிறேன் கர்த்தாவே. நீ பயப்பட நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற வசனத்தைப்படி கர்த்தாவே, நீ என்னோடு இருக்கிறீர் என்று விசுவாசிக்கிறேன் கர்த்தாவே. நான் உன்னை விலகுவதில்லை, என்னை கைவிடுவதில்லை என்ற வசனத்தைப்படி கர்த்தாவே. நீர் எப்போதும் என்னோடு இருக்கிறீர், எங்களோடு இருந்து எங்களை இடைப்பெற்று கர்த்தாவே, எங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிற கிருபைக்காக நன்றி கர்த்தாவே. நாங்கள் என்று சென்றாலும் வந்தாலும் கர்த்தாவே, நீ என்னோடு இருந்து எங்களோடு எடுத்துக்கிறீரே நன்றி கர்த்தாவே. போனால் வழிகளெல்லாம் செவ்வையாக்கவே என்று சொன்ன வசனப்படி கர்த்தாவே, நீங்கள் பாதைகள் எல்லாவற்றையும் நீ செவ்வைப்படுத்துவீராக சாமி. எத்தனை போராட்டங்கள், எத்தனை பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நீர் எங்களை பாதுகாத்து அரவணைத்து எங்களை வழிநடத்துவீரே நன்றி கர்த்தாவே. காத்து உனக்காக நான் நிச்சயம் செய்வேன் வசனப்படி கர்த்தாவே. நாங்கள் எப்போதும் காத்து கொண்டிருக்கிறோம் கர்த்தாவே. எங்களுக்கு ஏற்ற வேலை வரும்போது நீ செய்வேன் விசுவாசிக்கிறேன் கர்த்தாவே. நீ தொடர்ந்து எங்களோடு இருந்து வழிநடத்தும் கர்த்தாவே. செய்கின்ற ஊழியத்தை நீ ஆசீர்வதியும் கர்த்தாவே. இந்த செய்தியை கேட்டுக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தினருக்காகவும் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒருவராக தொட்டு அவருடைய மாற்றத்தை கொடுப்பேன் விசுவாசிக்கிறேன் கர்த்தாவே. அதற்காக இந்த ஊழியை செய்து வருகிறேன் கர்த்தாவே. நீ நிச்சயமாக செய்வீர் விசுவாசிக்கிறேன் கர்த்தாவே. ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தை தொடும்படியாய் கர்த்தாவே, அவர் வாழ்க்கையை மாற்றத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆசீர்வதிங்க. தொடர்ந்து எடுத்துங்க, பாதுகாத்துக்கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலமே எனக்கு ஒரு நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, எங்களுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு துதியும் உண்டாவதாக.